கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். அதாவது இயேசுனுடைய மரணத்தை, சிலுவையின் மரணத்தை அதாவது நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு நாள். எதற்காக இயேசு மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு நாள். அதில் 1-2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. தூரமாக இருந்த நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது தூரமாக இருந்தோம், அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல தூரமாக இருந்தோம். அதாவது காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், புறம்பாக்கப்பட்டு இருந்தோம், தூரமாக இருந்தோம். இப்போ இரத்தத்தினாலே அவர் சமீபமாய் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போது இதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அந்த 12 வாசிக்கிறோம். அதாவது வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு என்று வேதம் சொல்கிறார். அப்போது தூரமாக இருக்கும் பொழுது வாக்கு தத்தத்துக்கு நாம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம். அதாவது வாக்கு தத்தத்துக்கு நாம் தூரமாக இருந்தோம், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தூரமாக இருந்தோம், சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ இரத்தத்தினால அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை சொந்தக்காரராய் அவர் மாற்றியிருக்கிறார், சுதந்திரவாளியாய் அவர் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது வாசிக்கும் பொழுது, அதாவது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், நம்பிக்கை அற்று இருந்தோம். தூரமாக இருக்கும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது இயேசுவின் இரத்தம் இப்போது நம்பிக்கையோடு வாழ்வதற்கு, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் மேல், ஆண்டவராய் இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசுவை நாம் நம்புவதனால அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே அவருடைய இரத்தத்தினாலே அவர் உங்களை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். சமீபமாய் வந்ததுனால அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். அவர் மேலுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாகவே ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையற்றிருந்த உங்களை ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய இரத்தத்தினால அவருடைய ஆசீர்வாதங்களை நம்பிக்கையோடு இந்த பூமியிலே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை அது நீக்கி அது சுத்திகரிக்கக்கூடியது. அவருடைய இரத்தத்தினால ஒரு பாவ மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா வியாதிகளையும் அவருடைய இரத்தத்தினாலே அவர் மாற்றுவார். நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஜெபம் பண்ணோமா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். உங்கள் இரத்தத்தினால ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக நம்பிக்கையுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு என் ஆண்டவர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்கள் இரத்தத்தினால எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள்,
எல்லா விதமான தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். உங்கள் இரத்தத்தினால ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் மகிமைப்படும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.